நான் 5 நிமிஷம் பேசினாலே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க ஸ்டாலின் நக்கல் பண்றாங்க. ஒரு தோல்வியை பார்த்து இவ்வளவு நக்கல் அடிக்கிறீங்களே, உங்களுக்கும் தோல்விகள் காத்திருக்கும். தனியார் நிகழ்ச்சிகள்ல தனி விஷயங்கள் நடக்கிற விஷயத்தை எப்படி அரசாங்க வேலை தூக்கி கொடுப்பீங்க? ஒரு முதலமைச்சர் பொறுப்பு நம்ம இருக்க வந்து விஜய் ஒரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் அணிந்து வச்சுக்கணும். பாட்டு பாடுறது புத்தம் கிடையாது. எந்த சூழல்ல எங்க பாடுறோம் அப்படிங்கறது ஒன்று இருக்குல்ல. சரி, அப்ப அந்த நாள் இரவுல இவர் என்ன பண்ணாரு கேள்வி கேட்டாங்க. அது பதில் சொல்லுங்க. அந்த வழக்குல முன்ஜாமீன் வாங்குற வரைக்கும் ருசியானந்தை ஓடி ஓடி ஒழிஞ்சாரு. அதை போய் என்ன ஓடி ஒழிஞ்சாருன்னு கொச்சைப்படுத்தலாமா? ஒரு ட்விட்டர் போட்டு ஆதவரிச்சனா ஒரு தலைமுறை வந்தாரு, அதை ஓடி ஒழிஞ்சாருன்னு கொச்சைப்படுத்தலாமா? அப்ப தான் பொதுச்செயலாளர் இவர் கிண்டல் அடிப்பாரா ஓடி ஓடி ஒழிஞ்சாருன்னு? உண்மைக்கு மாறானதை அல்லது தான் சொன்னதெல்லாம் மக்கள் நம்புவாங்கிற ஒரு நம்பிக்கை, குருட்டு நம்பிக்கையில இப்படி பேசுறது எந்த வகையிலும் அவருக்கு பெருமை சேர்க்காது. iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. நான்காம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நேற்று கரூர் நிகழ்ச்சியில விஜய் அவர்கள் பரபரப்பா பேசியிருக்காரு, பல விஷயங்கள் பேசியிருக்காரு, பாட்டெல்லாம் பாடியிருக்காரு சார். நீங்க உங்க பார்வையில அதை எப்படி பாக்குறீங்க சார்? நிறைய பேசியிருக்கிறாரு. என் பார்வைன்னு இல்லை, ஒரு முதலமைச்சர் பொதுவெளியில எப்படி பேசணுமோ அது சில இடங்கள்ல பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை பயன்படுத்தினார். மேலோட்டமா பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் ஒரு வழக்கு போச்சு. அது தள்ளுபடி ஆனால் கூட அந்த நீதிமன்றம் விஜய் அந்த வழக்கில் ஒரு குற்றவாளியாக இல்லாத போது அவருக்கு நாங்கள் எந்த வகையில கைட்லைன் பண்ண முடியும், ரெகுலேட் பண்ண முடியும், இதை பேசுங்க பேசாதீங்கன்னு, அதனால நீங்க வித்ட்ரா பண்ணிக்கணும்னாங்க. வித்ட்ரா பண்ணிட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்படி சொன்ன நீதிமன்றம் விஜய் அந்த வழக்கை பற்றி பேசலாம், எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லலை. அப்படி சொல்லாத போது ஒரு சட்டத்தை மதித்து ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் அந்த வழக்கில் இவர் குற்றவாளி இல்லை என்றாலும் கூட அந்த வழக்கு விசாரணை ஏஜென்சியின் விசாரணைக்கு 2 முறை ஆஜரானவர். அந்த விசாரணை இன்னும் நடந்துட்டு இருக்கு. உங்ககிட்ட முடிஞ்சிருக்கலாம், மற்றவங்க இன்னும் நடந்துகிட்டு இருக்கிற போது அந்த வழக்கை பற்றி இவ்வளவு உள்ள போய் பேசியிருக்க வேண்டாம். அவர் சொன்னது நிஜமா இருக்கட்டும், அந்த விமர்சனங்கள் அவருடைய ஸ்டாண்டாவே கூட இருக்கட்டும், அதெல்லாம் டைப் பண்ணி ஒரு அபிடவிட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட்டா போய் சிபிஐல தான் நீங்க சொல்லணுமே தவிர பொதுவெளியில இப்படி பேசியிருக்க கூடாது. அது அந்த ஊர்ல இருந்துகிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போன ஒரு நாள்ல இப்படி பேசினது தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒன்று. சட்டப்படி என்ன யாரும் செய்ய முடியாத ஒரு சவால் விடலாம். அது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு செயல். அது ஒரு பொறுப்புமிக்க முதல்வர் அதை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அதே ஊர்ல ஒரு பிரச்சாரத்துக்காக போனாரு, அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போ பல விமர்சனங்கள் வந்துச்சு. இப்ப முதலமைச்சரா போயிருக்க, இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இவரு முதலமைச்சர் ஆயிட்டதுனாலேயே தமிழ்நாட்டு மக்கள்ல 1.25 கோடி பேர் வாக்களித்து அந்த பதவியை அடைந்து விட்டதனாலேயே அந்த நாளில் விஜய் செய்ததை செய்ய தவறியதை சரின்னு யாருமே நியாயப்படுத்த முடியாது. அன்னைக்கு அவர் ஒரு தனி மனிதராகவும் ஒரு நடிகராகவும் ஒரு கட்சியின் தலைவராகவும் குறைஞ்சபட்சம் என்ன செய்யணுமோ அன்னைக்கு செய்யல. அங்கேயும் இருந்திருக்கலாம், அப்படிலாம் யாரும் சொல்லலை. விமர்சனத்துக்கு 1000 பேர் சொல்லலாம். திருச்சியிலையோ இல்லை சென்னைக்கு வந்துட்டு 2 நாள் கழிச்சு திருப்பி நான் போறேனோ அல்லது அந்த கருத்துக்களை வெளியிட்ட விதம்னு ஒரு துளி கூட அந்த சம்பவத்துக்கு அவர் பொறுப்பேற்கவே இல்லை. என்னை குற்றவாளி ஆக்குங்க, தண்டனை நான் அனுபவிக்கிறேன் அப்படிலாம் யாரும் கேட்கல. எனக்கு இது ஒரு பெரிய ஒரு மனவழியை இன்னைக்கு சொல்ற வார்த்தையை அன்னைக்கு சொல்லியிருக்கணும். நான் தாமதமாக வந்ததும் ஒரு காரணம்னா அதுக்காக நான் வருத்தப்படுறேன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலையே. அது எந்த கோர்ட்லயும் போய் நிக்க போறது இல்லையே, லீகலா இவரை ஒண்ணு பிடிச்சி உள்ள போட போறது இல்லையே. அந்த வார்த்தையை கூட நான் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல மாட்டேன். போலீஸ்க்கு அதிகாரிகள் தான் ஒரு நாடகம் நடத்தி என்னை கொண்டு போய் அங்க நிறுத்திட்டாங்கன்றது எந்த வகையில சரின்னு எனக்கு தெரியல. அதே விமர்சனம் விஜய்க்கும் பொருந்துமே. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஒரு டிஎஸ்பி ஒரு சில 100 மீட்டர் முன்னாடியே அந்த பஸ்ஸை நிறுத்தி, சார் அங்க கூட்டம் அதிகமா இருக்கு, இதுக்கு மேல போகாதீங்க, இங்க இருந்தே பேசுங்கன்னு சொன்னதை விஜய் ஏன் கேட்கல? இதெல்லாம் ஆதாரபூர்வமா வரும்ல விசாரணையில. அப்போ நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்கன்னு மற்ற ஒரு சராசரி அரசியல்வாதிகளை போல விஜய் நடந்துக்கிறாருங்கிறது தான் முதலமைச்சர் விஜய் மேல எனக்கு வருத்தம். தாவேகா தலைவராக இருந்தா கூட பக்கம் அரசியல் பண்றாரு, அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படிதான் இருப்பாங்கன்னு போயிடலாம். பொறுப்புமிக்க முதலமைச்சர் பதவியில இருந்துகிட்டு உண்மைக்கு மாறானதை அல்லது தான் சொன்னதெல்லாம் மக்கள் நம்புவாங்கிற ஒரு நம்பிக்கை, குருட்டு நம்பிக்கையில இப்படி பேசுறது எந்த வகையிலும் அவருக்கு பெருமை சேர்க்காது. ஆனா இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்கணும், அந்த இறந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு பணி கொடுத்திருக்காரு சார். இதை எப்படி பார்க்கலாம்? மனிதாபிமான அடிப்படையில் அது சரிதான். பட் இது எல்லா கட்சி விவகாரங்கள்லையும் மற்ற கட்சி நிகழ்ச்சிகள் இப்படி நடந்துட்டா நடக்கக்கூடாது. நடந்துட்டா அவங்களுக்கும் நாங்க செய்வோம், அரசாங்கம் இந்த வேலை கொடுப்போம்னு உத்தரவாதம் கொடுப்பாரா?
ஸோ நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் இருக்கு. இன்னும் 2 வாரங்கள்ல பதில் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன கவர்மெண்ட் ஸ்டாண்ட் அங்கே தான் போய் சொல்ல போறாரு. அங்கே என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஏன்னா இதுல தோழமை கட்சிகளுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. திருமாவளவன் சரிங்கிறா, இடதுசாரிகள் அது அவ்வளவு நல்லது இல்லைங்கிறாங்க. அது இடதுசாரி திருமணம் பிரிச்சு பார்க்க வேண்டிய எல்லோருக்குமே மனிதாபிமானம் இருக்கு. எல்லாரும் உதவி செய்யறதா. இடதுசாரிகளோட ஒருத்தங்க ஏழை மக்கள் மேல அவங்களுடைய கருத்தை யாரும் புறக்கணிக்கல. இது எல்லாருக்கும் பொருந்துமா? சரி, அப்படி தனியார் நிகழ்ச்சிகள்ல தனி விஷயங்கள் நடக்கிற விஷயத்தை எப்படி அரசாங்க வேலை தூக்கி கொடுப்பீங்க அப்படின்ற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தேவைப்படுது. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கான நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு சார்பில இருந்து 10 லட்சமும் இவருடைய சொந்த பணத்துல இருந்து 20 லட்சமும் கொடுத்துமே இன்னும் ஏன் அரசு பண்ணி கொடுக்குறீங்க? அதுக்காக எத்தனை பேர் படிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இல்ல, இந்த 31 பேருமே அந்த மாதிரி படிச்சுட்டு வெயிட் பண்ணவங்கல அடக்கம் தான். யாரும் வெளிமாநிலத்துக்காரங்களோ தகுதியற்றவர்களோ இல்லதான். மற்றவர்களே ஒரு கொஞ்சம் விரைவாக குறுக்கு வழியில் இல்ல, ஒரு மாற்று வழியில் இவங்க அந்த வேலையை வாங்கிட்டாங்கிறத தவிர கடுமையா விமர்சிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. இதுக்கு ஒரு நிலையான வழிமுறைகளை வகுக்கணுங்கிறது மட்டும்தான் இப்ப தேவையா இருக்கு. ஆனா இதுல எடுத்து பாட்டெல்லாம் பாடியிருப்பாரு சார். அதாவது அதை போய் அவ்வளவு பெருசா எடுத்துக்க வேண்டாம். அவரு ஒரு நடிகருங்கிற அந்த வட்டத்துல இருந்து அவர் இன்னும் மீளாம இருக்கிறார். அது உடனே மாறிடும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒரு முதலமைச்சர் பொறுப்பு நம்ம இருக்கோங்கிறது விஜய் ஒரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் மைண்ட்ல வச்சுக்கணும். பாட்டு பாடுறது ஒன்றும் புத்தம் கிடையாது. எந்த சூழல்ல எங்க பாடுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஏன்னா அதுலயே சொல்லியிருப்பாரு, அமைச்சர்களை குறிப்பிட்டே அந்த பாட்டை பாடியிருப்பாரு. என்னை பார்த்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சரி, அப்ப அந்த நாள் இரவுல இவர் என்ன பண்ணாருன்னு கேள்வி கேட்டாங்க. அது பதில் சொல்லுங்க. அந்த வழக்குல முன்ஜாமீன் வாங்குற வரைக்கும் புசியானந்தி ஓடி ஓடி ஒளிஞ்சாரு. அதை போய் என்ன ஓடி ஒளிஞ்சாருன்னு கொச்சைப்படுத்தலாமா? ஒரு ட்விட்டர் போட்டு ஆதவரிச்சனா போய் தலைமுறைவா இருந்தாரு, அது ஓடி ஒளிஞ்சாருன்னு கொச்சைப்படுத்தலாமா? சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாட்டுல சட்டத்துல இருக்கிற வழிமுறைகளை பயன்படுத்திக்கிட்டு அது வரைக்கும் கொஞ்சம் மறைவா இருக்கிறது இயல்பான ஒண்ணுதானே. அப்பதான் பொதுச்செயலாளர் இவர் கிண்டல் அடிப்பாரா ஓடி ஓடி ஒளிஞ்சாருன்னு? இவர் அதுக்கப்புறம் போய் திருப்பி கூட பாருங்களே கரூருக்கு. அந்த நாள் அடுத்த நாள் ஒரு வாரம் ஒரு மாதிரி சூழல் இருந்துச்சு. 1 மாசம் கழிச்சு கூட நீங்க கரூருக்கு போகல. ஏன் போகல சொல்லுங்க. அப்ப நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்படிலாம் ஒரு கிண்டல், கேலி, நகைச்சுவை, இதுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கு. எந்த விஷயத்துல அதையெல்லாம் பயன்படுத்தணும்னு இருக்கு. பயன்படுத்தக்கூடாத இடத்தில் பயன்படுத்தக்கூடாத அளவில் பயன்படுத்தினால் அது மக்கள் மத்தியில் அது முகச்சொலிப்பதான் ஏற்படுது. ஆனா இங்க இன்னொரு கேள்வியும் வருது. கிட்டத்தட்ட 9 மாதங்கள் மேல ஆயிடுச்சு அந்த சம்பவம் நடந்து. இத்தனை நாள் போகாம இப்ப போகிறதுக்கான அந்த காரணம் என்ன? இடைத்தேர்தலை கணக்குல வச்சு இவர் போய் அது அவரே சொல்லிட்டாருல. விஜயன் சொல்லிக்கிற பேச்ச முடிக்கிற போது இடைத்தேர்தல் வருது, அவளை வெளுத்து விடுங்கன்னு சொன்னார்ல. அது பிற தேர்தல் பிரச்சாரத்தை நேற்றே தொடங்கிட்டாருல. தேர்தலுக்காக அதை மனசுல வச்சுதான் போனாரு. அதுல தப்பும் இருக்கிறதா நான் பார்க்கல. அது அரசியல் செய்தாரு, அவ்வளவுதான். ஆனா அந்த துக்க நிகழ்ச்சியை இப்ப அரசியலுக்காக அதை பயன்படுத்தினால் கன்னத்துல அறையிற மாதிரி இப்ப கரூர் மக்கள் தான் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த முடிவு தான் எடுத்தாங்க. விஜய் திமுக மேல பழி போட்டதுனால விஜயும் ஜெயிக்க வைக்கல, திமுகவையும் ஜெயிக்க வைக்கல, அதிமுக தேர்ந்தெடுத்து போயிட்டாங்கல்ல. கரூர்ல யார் ஜெயிச்சா? அதிமுக ஜெயிச்சது. அது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த தேர்தல் முடிவை பார்த்து. ஏன்னா அந்த சம்பவத்தை அரசியலுக்காக அந்த மக்கள் பார்க்கல அப்படின்னு தான் நான் அதை எடுத்துக்கிட்டேன். அதே உணர்வு வரப்போற இடைத்தேர்தலையும் தொடரணும். என்ன முடிவுடன் எடுக்கட்டும். இந்த சம்பவத்தை மனசுல வச்சு இதை அரசியலுக்கு பயன்படுத்திட்டு யாராவது வந்தா அவங்க கன்னத்துல அறையிற மாதிரி தேர்தல் முடிவுகள் இருக்கும். மக்கள் அந்த புரிதலோட தான் இருக்காங்க, நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆமா, அப்படி இல்லை. இப்ப என்ன புரிஞ்சுக்கிறாங்களா தேர்தல் முடிவை வச்சு புரிஞ்சுக்கணும்னு நம்ம சொல்லதான் முடியும். அப்படி இருக்காங்களான்னு தேர்தல் முடிஞ்சாதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த சந்திப்பு, அந்த பிரச்சாரம் அப்ப எவ்வளவு கூட்டம் வந்துச்சோ அதே ஆறாவரம், அதே வரவேற்பு இப்பயும் அதே வரவேற்பு இருக்கு கரூர் மக்கள் கிட்ட. அவங்க இன்னும் அந்த திமுக தான் காரணம் இவர் சொல்றது எல்லாமே நம்பிட்டு. அப்படி எல்லாம் நம்ம போய் டிகோட் பண்ண வேண்டாம். திமுக தான் காரணம்னா ஏன் கரூர்ல தோக்கடிக்கிறாங்க தாவேக்காவை? அந்த பாவத்தை செஞ்ச திமுக பாடங்கத்தை கொடுக்கணும்னா தாவேக்காவை ஜெயிக்க வச்சிருக்கணுமே. அந்த பார்வை பார்க்கல. இப்ப நடத்த முடிஞ்ச தேர்தல் ஒரு அலை மாதிரி தான். ஏங்க இந்த கட்சியை நான் திமுக கொள்ளையடிக்குது, அதிமுக கொள்ளையடிச்சு முடிச்சுட்டாங்க, அந்த அதிமுக மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, 2 பேரும் கை கோர்த்துக்கிறாங்கன்னு சொல்லி புது கட்சி எங்க வச்சு தொடங்கினார்? விக்கிரவாண்டியில தொடங்கினார். அந்த விக்கிரவாண்டியில தாவேக்கா ஜெயிக்கல. அதிமுக அணியில இருந்தா பாமக ஜெயிச்சது. நான் 5 நிமிஷம் பேசினாலே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க ஸ்டாலின் நக்கல் பண்றாங்க. ஒரு தோல்வியை பார்த்து இவ்வளவு நக்கல் அடிக்கிறீங்களே, உங்களுக்கும் தோல்விகள் காத்திருக்கும். இந்த தேர்தலே நீங்க 126 இடம் தோத்தீங்க. 108 இடத்தால ஜெயிச்சிங்க. மீதி 126 இடத்துல விஜய்க்கு வெற்றியா இல்ல தோல்வியா? தோல்வி தானே. அப்ப அதெல்லாம் என்ன பரோட்டாது? அவ்வளவுலாம் நக்கல் அடிக்க கூடாது. ஒரு அதிகாரம் வந்துடுச்சுங்கிறதுக்காக அந்த நகைச்சுவை ஒரு இடத்துல எல்லை மீறி மமதையா ஆணவமா மாறிடும். அந்த ஆபத்தை முதல்ல விஜய் உணரணும். ஸ்டாலினை நீங்க நக்கல் அடிச்சிட்டீங்க. அந்த நக்கல் ஒரு எல்லை மீறி தான் அப்பாவை தேடுகிறேன்னு அசம்பிளில ஒரு தரம் தாழ்ந்து இவரும் போனா, தரம் தாழ்ந்து ஒரு பதிலடியை நீங்க வாங்குனீங்க.
அதுக்கப்புறம் எதுக்கு அதை போய் சும்மா சும்மா நோண்டிட்டு இருக்கணும்? 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொத்து போராட்டம் போட்டாங்கன்னா நீங்க மணிக்கணக்குல பேசுனதுல 6 மாவட்டங்கள்ல ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலையே ஏன்? அதே விழுப்புரத்துல பேசுனீங்க, நாகப்பட்டினத்துல பேசுனீங்க, திருவாரூர்ல பேசுனீங்க, கன்னியாகுமரியில, திருநெல்வேலியில பேசுனீங்களே, அங்கெல்லாம் ஒரு இடம் கூட கிடைக்கலையே ஏன்? அந்த லாஜிக் அடிபட்டு போச்சா? அப்புறம் அந்த நக்கல் எதுக்கு? அது தேவையில்லை. வெற்றி தோல்வி தேர்தல்ல ஜனநாயகத்துல வழக்கமான ஒண்ணுதான். ஒரு எல்லை தாண்டி அதை போய் கேலி செய்வது ஒரு தலைவருக்கு அழகல்ல. ஆனா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியா இருக்கட்டும், இப்பவா இருக்கட்டும், திமுகவை மட்டும் தான் விமர்சனம் பண்றாரு சார். அது அவருடைய நேரேட்டிவ், அது அவருடைய உரிமைங்க. யாரை எதுக்கணுங்கிறது அவரு செட் பண்றாரு, அதுல ஜெயிச்சு காமிச்சிட்டாரு. அந்த பாலிசி இன்னமும் மாத்திக்கலாம். இன்னமும் திமுக மீதான தாக்குதல்ல இருக்கிறாரு. தாக்குறதை பத்தி நம்ம கூட ஆட்சேபனை இல்லை. ஆட்சி செலுத்துறதுல அதிகாரம் செலுத்தணும். 12 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இன்னும் நேரு மேலேயே பழி சொல்லிட்டு இருக்காரு பாருங்க மோடி. அதே மாதிரி திமுக எவ்வளவு காலத்துக்கு சொல்லிட்டு இருப்பீங்க? உண்மையான விஷயங்கள்ல நிஜமாவே தவறு பண்ணிதான் திமுக தான் காரணம்னு மக்கள் கிட்ட சொல்லி அம்பலப்படுத்திட்டு நீதிமன்றத்துல வழக்கு போட்டு தண்டனை வாங்கி கொடுக்கணும். சும்மா போற பக்கத்துல திமுக சொன்னீங்கன்னா மக்கள் உங்களை ரொம்ப சீக்கிரத்துல தூக்கி எறிஞ்சிருவாங்க.